நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு சின்சியராக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கடைசி நாளில் கூட இருந்தார். ரஞ்சித் சார் கிட்ட ஒரு எப்படி மனிதர்களோட பழகணும், அந்த ஒரு அவங்க ஆஃபீஸ்க்கு போனோம்னாலே நமக்கு வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா கூட சரி, சும்மானா உட்கார வச்சுருப்பாங்க. அவன் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லுவான், என்னை கழட்டி விட்டேன்னு நான் அவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் வந்து அந்த ஓவரால் சீசன்லேயே இவங்க எல்லாரையுமே வந்து ராகிங், பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன எல்லாருமே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்படுறாங்க. அதுதான் விஷயம். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருக்கிறத வச்சுட்டு சர்வைவல் பண்ணணும், தட்டி கேட்டு இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நம்ம இது கூட இல்லாமல் தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருப்பாங்க. பிடிச்ச கேரக்டர்னா சிவகார்த்திகேயன் சார். ஏன்னா வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்குது, நமக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தப்பு தப்பு தான் தட்டி கேட்குறதுன்றது வந்து மாஸ். இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒன்று தேவைப்படுது. அப்படி இருக்க போகும்போது அவனே வந்து கிளைமேக்ஸில் வந்து நீ சொல்கிறது கரெக்டு தானே. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சூப்பர் ஸ்டார் பற்றி இல்லை சொல்லுங்களேன். சார் வந்து ஒரு கடினமான உழைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழில் பக்தி, ஒரு சின்ன ஒரு 2 வரி டயலாகாக இருந்தாலும் நம்மளாக இருந்தால், இப்போ நான்லாம் வந்து ஸ்கூலில் படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்க போகும்போது ஒரு சயின்ஸ் கிளாஸாக இருந்தால் முதல்ல மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் வெளியில் போய் பார்த்துருவேன். எங்கெல்லாம் நம்ம முட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும், அங்கே எந்த இடம் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், வேறு எவனும் வந்து அந்த இடத்த பிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபோக்கஸில் இருப்பேன். அந்தளவுக்கு நம்ம வந்து படிப்பில் வந்து சுப்பீரியர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற நம்ம வந்து 2 வரி தான் இருக்கும். சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் அவர் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு அந்த 2 வரியை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பார், சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு கான்ஃபிடென்ட்டில் அவர் வந்ததுக்கப்புறமாவும் திருப்பி வரமாட்டார். அது ஷார்ட்டு வர சொன்னாங்கன்னா போவார், போயிட்டு நடிப்பார், நடித்து முடிச்சிட்டோம் தனியாக போய் உட்காந்துக்குவார். அப்புறமா டேக் 1 மோர் சொன்னாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டார், அப்படியே வந்து நின்றுவார். நான் அதை கரெக்ட் பண்ணுமான்னு கேட்பார், இல்லை சார் என்னன்னா பண்ணிவிடுவார். டேக் ஓகேன்னு தான் இங்கே வருவார். அந்த அளவுக்கு சின்சியர். இந்த சின்சியர் எப்போ இருக்கும்னா நீங்கள் படத்தோட கடைசி நாள் கடைசி ஷாட் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, இப்போ உங்களுக்கு வசந்த் டிவி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டே இருந்த உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து இப்போ இருக்காது. கரெக்டுங்களா? ஒரு சார் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி நாள் ஷூட்லேயும் வந்து ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷமாக வாய்ப்பு கொடுக்காம இந்த ஒரு சீன் தான் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு சின்சியராக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கடைசி நாளில் கூட இருந்தார். அதை நம்ம கண்கூடி பார்க்க போகும்போது நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த உழைப்பு அதுக்கு வந்து நம்ம இது கிடையாது. 2வது அவருக்கு தெரியும் என்ன நம்ம பண்ணுறோம், நம்மக்கிட்ட அவங்க எதுக்கு வராங்கன்றது அதெல்லாம் நம்ம இது பண்ணுவார். அது மாதிரி நமக்கு கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும். அப்புறம் ரஞ்சித் சார் பற்றி சொல்லுங்கள். அவர் ஒரு படம் இல்லை 2 படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பண்ணிட்டாரு. இப்போ சார்பேட்டா எல்லா படமும் வெற்றி படங்கள். அவரை பற்றி சொல்லுங்கள். ரஞ்சித் சார் கிட்ட ஒரு எப்படி மனிதர்களோட பழகணும், அந்த ஒரு அவங்க ஆஃபீஸ்க்கு போனோம்னாலே நமக்கு வந்து ஒரு பயங்கர கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா கூட சரி, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே. நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஸு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க படம் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. 2வது அவர்கிட்ட நம்ம பேச போகும்போது நமக்கு ஒரு புரிதலே இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இயல்பாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எதுவும் விஷயத்தையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம பார்த்து கவனமாக நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஓகே சார். அவர் எப்படி சார் சூப்பர் ஸ்டார் கூட அப்ரோச் பண்ணுவாரு? என்ன மாதிரியான இல்லை அவர் அவங்களோட எப்பவுமே கேரக்டர்? அவங்க அது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாங்கல்ல, கபாலின்னு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். இல்லாட்டி 2வது படம் இது பண்ண முடியாது. சார் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு கிடைக்கிற ஒரு ரெகக்னைசேஷன் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம்மா அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லார் கையிலையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்க போகும்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு க்ரியேட்டிவ் நாலேஜ் இருக்குது. எல்லாமே அவங்கள தன்னை செல்ஃபி எடுக்க போகும்போது அவங்களுக்குமே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி இப்போ வந்து நீங்கள் முதல்ல ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாம் நின்றுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, சார் இங்கே வந்துருங்க சார், இங்கே லைட் நல்லாயிருக்கும், இப்படி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பேசிக் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறையா ஷார்ட்ஸ் எடுத்து போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு க்ரியேட்டிவ் நாலேஜில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சினிமாவை வந்து அவங்களோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க முதல்ல வந்து ஒரு ப்ளஷரை பார்த்த காலம் போய் அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன
நீங்கள் வந்து மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்களா வெப் சீரிஸ்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் ஒருத்தன் வருவான், காண்டியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவன் தான் ஒரு பாடி கார்ட் மாதிரி இருப்பான். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோடில் வந்து அவனை வெறுமனே கெட்டி போட்டு சும்மானா உட்கார வச்சுருப்பாங்க. அவன் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லுவான், என்னை கழட்டி விட்டேன்னு நான் அவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் வந்து அந்த ஓவரால் சீசன்லேயே இவங்க எல்லாரையுமே வந்து ராகிங் பண்ணுவான். பாட்டு பாடு, இங்கே வா, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். அந்த சின்ன கேரக்டர் தான், மொத்தமே ஒரு 5-6 எபிசோடு தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து மணி ஹெய்ஸ்டோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லா சீசன்லேயுமே சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குதான்னு நான் போகும்போது எல்லாருமே கவனிக்கப்படுறோம் நம்ம, அது மாதிரி தான் சொல்கிறோம். அதனால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன எல்லாருமே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்படுறாங்க. அதுதான் விஷயம். ஓகே சார். அடுத்து மாவீரன் படம் எப்படி கிடைச்சது? அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். நான் அஸ்வின் சார் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சார் நான் சூழ்நிலை பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சாரோட ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஒரு ஒர்க் ஷாப்னா மீன்ஸ் அதை ஒரு கேரக்டர் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணோம். அப்புறமா என்ன சொன்னாங்க, சரி இந்த கேரக்டர் வேண்டாம், இந்த டிசைன் இந்த இந்த உங்கள் ஃபிட்டுக்கு வந்து இந்த டிசைன் வேணாம், நம்ம வேறு ஒரு கேரக்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது சொன்னாங்க, இதுமாதிரி இந்த கேரக்டர் இவன் வந்து ஒரு சில மக்கள் வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு வந்து தட்டி கேட்குறதுக்கு இருப்பாங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருக்கிறத வச்சுட்டு சர்வைவல் பண்ணணும், தட்டி கேட்டு இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நம்ம இது கூட இல்லாமல் தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருப்பாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அந்த கேரக்டருக்கான டிசைன் தான் நம்ம. இப்போ ஒரு பிடிச்ச கேரக்டர்னா சிவகார்த்திகேயன் சார். ஏன்னா வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்குது, நமக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தப்பு தான் தட்டி கேட்குறதுன்றது வந்து மாஸ். சில பேர் ஒரு பாமர மக்களாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று தேவைப்படுது. அப்படி இருக்க போகும்போது அவனே வந்து கிளைமேக்ஸில் வந்து நீ சொல்கிறது கரெக்டு தானே, ஏன் நீ வந்து தங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது ஓவரால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா கேரக்டருங்களுமே எல்லா பலதரப்பட்ட மக்களோட எண்ணங்களும் வந்து ஹீரோவோட இதில் ட்ராவல் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரிஜினலா வந்து திலீபன் சார் வந்து எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி போற போக்குல போலாம் அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது இருந்தா? இல்லை, நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு நியாயம் இருக்கும்ல, எல்லாருக்கிட்டையுமே ஒரு நியாயம் இருக்கும். யாருமே வேணும்ட்டு பண்ண மாட்டாங்க. அப்படி வேணும்னே பண்ணாங்கன்னா அதை நிறைய பேருக்கு அந்த சொல்லி இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தையிலே எல்லாருமே சால்வ் பண்ணிடலாம், அடித்தடியில் நடக்காது பேச்சுவார்த்தையில் நடந்தவங்க சொல்கிறாங்க. அதை நான் நம்புகிறேன்.